வணக்கம். இந்த புதிய கதை பகுப்பாய்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பழைய தமிழ் நீதி கதையை எடுத்து அதை அப்படியே ஆழமா அலச போறோம். இது வெறும் சின்ன பசங்களுக்கான கதைன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு நாட்டை எப்படி ஆளணும், பெரிய பெரிய சிக்கல்களை எப்படி தீர்க்கணும்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சூப்பரான மாஸ்டர் கிளாஸ் இது. சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு பெரிய தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்கறது ரொம்ப முக்கியம். ஒரு உண்மையான தலைவர்னா யாருங்க? நிறைய அதிகாரம் இருக்கிறவரா, இல்ல ரொம்ப பெரிய அறிவாளியா, இல்ல இரக்க குணம் இருக்கிறவரா? இந்த கேள்விக்கான பதில தான் நாம பார்க்க போற அந்த விசித்திரமான கதை நமக்கு சொல்ல போகுது. ஒரு பெரிய ராஜ்யத்துல பிரதம மந்திரி பதவிக்கான ஒரு பிரம்மாண்டமான போட்டி நடக்குது. அந்த போட்டியில கலந்துக்க பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வரிசையில நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நடுவுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு போட்டியாளர் நிக்கிறாரு. ஆமாங்க, அது ஒரு குரங்கு. அதுக்கு வாய் பேசி பதிலளிக்க முடியாது. அதனால ஒரு பனை ஓலையில தன்னோட பெயரையும் பதில்களையும் எழுதி காட்டுது. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மையிலே இது ஒரு சாதாரண குரங்கு கிடையாதுங்க. இது ஒரு மிகச்சிறந்த அறிஞர். ஒரு தடவை காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது அங்க தூங்கிட்டு இருந்த ஒரு அரக்கனோட வாளை தெரியாம மிதிச்சிடுறாரு. இதனால கோபம் அடைந்த அந்த அரக்கன், நீ குரங்கா போவாய், சாபம் கொடுத்துடுறான். அப்படி உருவானதான் இந்த குரங்கு. வெளியே பார்க்க குரங்கு மாதிரி இருந்தாலும் உள்ளே இருக்கிறது ஒரு மாபெரும் மேதையின் மூளை. அரசரின் முதல் தேர்வு, கனமான இதயம். அரசர் கேட்கிற முதல் கேள்வி பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும். ஒரு கல், ஒரு இறகு, இது ரெண்டுல எது ரொம்ப கனமானதுன்னு கேக்குறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பதில் சொல்வீங்க? இங்க தான் மத்த சாதாரண அறிஞர்களுக்கும் அந்த சிறப்பான குரங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். மத்தவங்க எல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்கா கல் தாங்க கனமானதுன்னு நேரடியா சொல்லிட்டாங்க. ஆனா குரங்கு தன்னோட பனை ஓலையில ரொம்ப ஆழமான ஒரு பதில் எழுதிச்சு. அது சூழ்நிலையை பொறுத்தது அரசே. குற்ற உணர்ச்சி மட்டும் வந்துடுச்சுன்னா ஒரு லேசான மனசு கூட கல்லை விட கனமா மாறிடும்னு எழுதிச்சு. எப்படிப்பட்ட பதில் பாத்தீங்களா? இது நமக்கு உணர்த்துற முதல் தலைமைத்துவ பாடம் என்ன தெரியுமா? அதுதான் சூழ்நிலைக்கேற்ப சிந்திக்கும் திறன். ஒரு பிரச்சனைய பார்க்கும்போது வெறும் எண்களையும் உண்மைகளையும் மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அங்க இருக்கிற மனித உணர்ச்சிகள், சுற்றுச்சூழல்னு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கிறத இந்த குரங்கு நிரூபிச்சிடுச்சு. அடுத்ததா இரண்டாவது தேர்வு, பசியில் இருக்கும் குடிமகன். இப்போ அரசர் தன்னோட கஜானாவில இருந்து ஒரு தங்க நாணயத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இந்த தங்க நாணயத்தை நான் எடுத்துக்கணுமா, இல்லைங்க பசியோடு நிக்கிற இந்த முதியவருக்கு கொடுக்கணுமா? நீங்களா இருந்தா அந்த நாணயத்தை யாருக்கு கொடுப்பீங்க? இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். அந்த மத்த அறிஞர்கள் வழக்கம் போல மேலோட்டமா யோசிச்சு பசியோடு இருக்கிற முதியவருக்கு தான் கொடுக்கணும்னு தர்மம் பத்தி பேசினாங்க. ஆனா குரங்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஒரு குடிமகன் பசியோடு இருக்கான் அப்படின்னாலே அது அரசரோட நிர்வாக கோளாறு தான். கஜானா பணத்தை எடுத்து சோறு போடுறது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. அந்த சிஸ்டமே சரி செய்யணும்னு ரொம்ப போல்டா வாதிட்டது. ஒரு நோயோட அறிகுறிய மட்டும் பார்க்காம அந்த நோயையே வேற இருக்க குரங்கு ஒரு 3 ஸ்டெப் பிளான எழுதுச்சு. முதல்ல வரிய குறைக்கணும், அடுத்து கஜானாவோட வருமானத்தை பெருக்கணும், முக்கியமா மக்களின் பசிய போக்க அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை உருவாக்கணும். இதுதாங்க ஒரு உண்மையான தலைவனோட பார்வை. அடுத்தது 3வது தேர்வு, வாடிய மரங்கள். இப்போ அரசர் எல்லாரையும் கூட்டிட்டு அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மாந்தோப்புக்கு போறாரு. அங்க நிறைய மாமரச் செடிகள் வாடி போயிருக்கு. இந்த செடிகளை எப்படி சரி பண்ணலான்னு அரசர் கேக்குறாரு. கொஞ்சம் யோசிங்க. ஒரு விவசாய திட்டம் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிற நிலைமையில இருந்தா உங்க முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? வழக்கம் போலவே அந்த சாதாரண அறிஞர்கள் அந்த பழைய திட்டத்தையே விட்டுட்டு வாடிய செடிகளை பிடுங்கி எரிஞ்சிட்டு புதுசா செடிகளை வைக்கலான்னு சொன்னாங்க. ஆனா குரங்கு அந்த செடிகள் மேல எந்த தப்பும் இல்ல, அதுங்க இருக்கிற இடத்துல தான் பிரச்சனை இருக்குங்கிறத ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்குச்சு. இந்த குரங்கு செஞ்ச விஷயத்தை தான் இன்னைக்கு நாம நவீன கார்ப்பரேட் உலகத்துல ரூட் காஸ் அனாலிசிஸ், அதாவது மூலக்காரண பகுப்பாய்வுன்னு சொல்றோம். அது எதையுமே மேலோட்டமா நம்பல. நல்லா வளர்ற மரத்தோட மண்ணையும் வாடிப்போன மரத்தோட மண்ணையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சு. 2 மண்ணும் ஒரே தரத்துல தான் இருந்துச்சு. அப்புறம் தான் அது கண்டுபிடிச்சுது, வாடிய மரங்கள் மேல அதிகமா நிழல் விழுது, சூரிய ஒளி சரியா படலன்னு. பிரச்சனையின் ஆணி வேற அப்படியே பக்காவா கண்டுபிடிச்சிடுச்சு. இப்போ இறுதி சவால், நேர்மை எதிர் சமத்துவம். அரசர் ஒரு பெரிய மூட்டை நிறைய பொரிய கொண்டு வந்து இதை இங்க இருக்கிற மக்களுக்கு சமமா பிரிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு தலைவரா உங்ககிட்ட இருக்கிற வளங்களை நீங்க எப்படி பிரிப்பீங்க? இங்கதான் குரங்கு தன்னோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே கொடுத்துச்சு. அது பொரிய எப்படி பிரிச்சுதுன்னு கவனிங்க. எல்லார் கையிலையும் ஒரே அளவிலான பொரிய கொடுக்கல. யாரு ரொம்ப பசியோட இருந்தாங்களோ அவங்களுக்கு நிறையாவும், யாருக்கு பசி இல்லையோ அவங்களுக்கு கொஞ்சமாவும் பிரிச்சு கொடுத்துச்சு. இத பார்த்த அரசருக்கு பெருமை தாங்கல. ஏன்னா இது கண்மூடித்தனமான சமத்துவத்துக்கும் கருணையோட கூடிய சமூக நீதிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டிடுச்சு.
எல்லாருக்கும் ஒரே அளவை கொடுக்கறது சமத்துவம். ஆனா ஒவ்வொருத்தரோட தேவை அறிந்து எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி வளங்களை பகிர்ந்தளிக்கிறது தான் உண்மையான நேர்மை. சாபம் நீங்கியது, பழைய உருவத்திற்கு திரும்புதல். குரங்கோட இந்த அபாரமான அறிவையும் நிர்வாகத் திறமையும் பார்த்த அரசர் உடனே அத பிரதம மந்திரியா நியமிச்சிடுறாரு. இங்க தான் கதையில ஒரு சூப்பரான திருப்பு முன்ன நிகழுது. பிரதம மந்திரியா பதவியேற்று மக்களுக்காக எப்போ அந்த குரங்கு சேவை செய்ய தொடங்குச்சோ அப்பவே அதோட கடந்த கால சுயநலமான தவறுகள் மன்னிக்கப்பட்டு அரக்கனோட சாபம் நீங்கி மறுபடியும் பழையபடி ஒரு மனித அறிஞராவே மாறிடுறாரு. இந்த பகுப்பாய்வை நாம முடிக்கிற இந்த நேரத்துல குரங்கோட இந்த ஞானத்திலிருந்து ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டு செல்ல விரும்புறேன். உங்க சொந்த வாழ்க்கையிலயோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ வர பிரச்சனைகளை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? வெறும் மேலோட்டமான அறிகுறிகளுக்கு மட்டும் தற்காலிகமா மருந்து போடுறீங்களா? இல்ல அந்த பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடிக்க அந்த மண்ணை ஆழமா தோண்டி ஆராயறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த சிறப்பு பகிர்வு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.